अनगाज्ञे नमः हरिवल्लभाज्ञे नमः अशोकाज्ञे नमः अमृत्याज्ञे नमः दीप्त्यै नमः लोकशोकविनाशिन्याज्ञे नमः धर्मनिलयाज्ञे नमः कृणाज्ञे नमः करुणाज्ञे नमः लोकमात्रे नमः पद्मप्रियाज्ञे नमः पद्महस्ताज्ञे नमः पद्मक्षयाज्ञे नमः पद्मसुन्दर्याय नमः भक्तोपभाज्ञे नमः भक्तमुख्याज्ञे नमः पद्मानप्रियाज्ञे नमः रमाज्ञे नमः पद्ममालधाराज्ञे नमः देव्ये नमः पद्मिन्ये नमः पद्माविन्दाज्ञे नमः पुण्यकन्त्याज्ञे नमः सुभसंज्ञाज्ञे नमः प्रसापदमुख्याज्ञे नमः प्रभाज्ञे नमः चन्द्रवदनाज्ञे नमः चन्द्राज्ञे नमः चन्द्रगोत्राज्ञे नमः सदर्भुजाज्ञे नमः चन्द्ररूपाज्ञे नमः इन्द्राज्ञे नमः इन्दुशीतलाज्ञे नमः अर्घताज्जनन्त्याज्ञे नमः पुष्ट्याज्ञे नमः शिवाज्ञे नमः शिवकृत्याज्ञे नमः सत्याज्ञे नमः विमलाज्ञे नमः विमो विश्वजन्याज्ञे नमः महालक्ष्मी स्वामिनः उमा पूजा सर्वस्वरूपे सर्वेशी सर्वशक्ति नमस्ते भयदंडानि महादेवनमस्ते अखिलांड कोटि ब्रह्मांड नायक अग्नि वसंत उत्सव काल श्री द्रौपदी महाराज अर्जुन महाराज द्रौपदी महाराज तिरुकल्याण उत्सव सर्वेश्वराय नमो नमः श्री महादेवताभ्यं नमः श्री கண்ணபிரான் துணைக்கொண்டு மிக மங்களகரமான பராப வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை கிருஷ்ணபட்சம் சஷ்டி திதி பூரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள்ளாக தனுர் லக்னத்தில் ராணிப்பேட்டை அடுத்த நவலா புளியங்கண்ண கிராமம் ராணிப்பேட்டை நவலா புளியங்கண்ண கிராமம் நித்யானந்தம் தர்மபத்னி ஜெயந்தி அம்மாள் அவர்கள் அர்ஜுன மகாராஜா சார்பாகவும் ராணிப்பேட்டை அடுத்த நவலா புளியங்கண்ணு திரு பிச்சாண்டி தர்மபத்னி ஜோதி அவர்கள் ஸ்ரீ திரௌபதி அம்மன் சார்பாகவும் சர்வஸ்வரூபே சர்வே தேவதாப்திய மகாதேவதாப்திய நமஸ்துதே ஸ்ரீ திருக்கல்யாண உற்சவ மாங்கல்யம் கரிஷ்ய என்று வரோம். கைகூப்பி சுவாமி பிரார்த்தனை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அர்ஜுன மகாராஜா திரௌபதி அம்மன் சார்பாகவும் நீங்க 2 பேரும் தாம்பூலத்தை மாத்திக்கிறீங்க. விஜய ஆரோக்கிய ஐஸ்வர்யானம் அபிவர்த்தியத்தம் द्रौपदी स्वामी எல்லா சுவாமி நன்னா வேண்டிக்கிங்க. இன்னும் சில மணி துளிகள்ல மாங்கல்ய தாரணம் நடைபெற போகுது. யாருக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை பார்க்கணும், திருமண சௌபாகியம் ஆகணும். அதனால எல்லா சுவாமி நன்னா வேண்டிக்கிங்க. மாங்கல்ய தாரணம் நடக்கும்போது மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு சுவாமியை எல்லாரும் நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கணும். இன்னும் சில மணி துளிகள் இப்போ மாங்கல்ய தானம் சங்கல்பம் முடிந்து பூஜை முடிஞ்சு ஹோமம் முடிஞ்சிருச்சு. அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்பூலம் மாற்றுதல், அதாவது அர்ஜுன மகாராஜா சார்பாகவும் திரௌபதி அம்மா சார்பாகவும் அவங்க சார்பாக நம்ம ஊர் பெரியவர்கள் நம்ம தாம்பூலம் மாற்றிக்கிறாங்க. இப்போ ஊழியர்கள் தாம்பூலம் மாற்றிக்கொண்டார்கள். தாம்பூலம் மாற்றிக்கொண்ட உடனே நம்ம மாங்கல்ய பூஜை சிறப்பாக நடந்துச்சு. இப்போ மாங்கல்ய தாரணம் ஆக போகுது. அதுக்கு முன்ன பூர்ணாவதி வந்து எல்லாருக்கிட்டையும் அவ்வளோ தூரம் வர முடியாது. எல்லாரும் தூரம் வந்து பார்த்து கையில தொட்டு கண்ணால தொட்டு கையால தொட்டு மனசால சேவிச்சுக்கிங்க. பூர்ணாவதி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆக போகுது. எல்லாரும் வந்தோம் போனோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. இந்த மகாபாரத சொற்பொழிவானது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவாமிக்காகலாம் கிடையாது, நமக்காக தான். தர்ம வழியில நடக்கணும், தர்மத்தை பண்ணணும், என்னைக்கும் நல்லதே பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கதையை படிக்கிறது. டெய்லி 2 மணிக்கு வந்தோம், 6 மணிக்கு தீபாவளி காமிச்சாங்க, எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டா ஒன்றும் இது கிடையாது. அதனால என்ன சொல்றாங்கன்னு காதுல வாங்கிட்டு அதுபடி நடக்கணும். இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நீங்க வந்துட்டு உட்காந்து போனதான் பிரயோஜனம். இந்த திருவிழாவானது எதுக்கு பார்த்தீங்கன்னா தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணோம், தர்ம வழியில நம்ம
நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் நடக்கணும். அதுக்காக தான் இந்த திருவிழா பண்றது. கதையை கேட்டு நடக்க பழகுங்க. அந்த கதையில என்னெல்லாம் சொல்றாங்களோ, எந்த தர்ம காரியங்கள்லாம் பண்ணணுன்றாங்களோ அதெல்லாம் கேட்டு பழகுங்க, அதன்படி நடங்க. கிருஷ்ண பகவானுடைய அருளும் கிடைக்கும். எல்லாரும் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஒரு சிலர் மறந்துருப்பீங்க. அதனால கடவுளே மந்திர ரூபமா நமக்கு என்ன தேவையோ அது மொத்தத்தையும் ஒரே மந்திரத்தில் கொடுத்துருக்காரு. அவ்வளோத்தையும் நீங்க மறந்துடுவீங்க. கடவுள் வந்து நீ எதையும் மறக்காதரா, நானே மந்திரமா சொல்றேன், அந்த மந்திரத்துல எல்லாமே உனக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஒரு சிலர் ஒரு விதம் மந்திரம், ஆனா தெய்வம் வந்து மறக்கல. அதனால ஒரே மந்திரத்துல உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கக்கூடிய அருள் நம்ம தெய்வம் பண்ணிட்டு அதனுடைய மந்திரத்தை எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லாரும் நல்ல ஸ்ரீ திரௌபதி அம்மன் அர்ஜுனராஜாவுடைய திருக்கல்யாணத்தை நல்லா பாருங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். சஞ்சமே மயச்சமே பிரியஞ்சமே அனுகாமச்சமே காமச்சமே சோமன சச்சமே பத்ரஞ்சமே ஷேயச்சமே வஸ்யச்சமே யசச்சமே பகச்சமே திரவிணஞ்சமே யந்தாச்சமே தர்தாச்சமே ஷேமச்சமே திருதிஷ்டமே விஸ்வஞ்சமே மகச்சமே சம்விச்சமே நாத்ரஞ்சமே சூச்சமே பிரசூச்சமே சீரஞ்சமலயச்சமே ருதஞ்சமே மிருத்யுஞ்சமே யக்ஷ்மஞ்சமே நாம யக்ஷ்மஞ்சமே ஜீவா ஆஜிஷ்டமே தீர்க்க யுக்தஞ்சமே மித்ரஞ்சமே பயஞ்சமே சுகஞ்சமே शयनंचमे शूषाचमे सुदिनंचमे ओम शांति 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 सकनाववत् सकनव गुणक्त् सकवीर्यं गर्वावगै तेजस्विनावती तमस्तु मावित् विशावगै ओम दिश्यां 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 दिहि மாங்கலை தானம் எல்லாரும் நல்லா சுவாமி வேண்டிக்குங்க. இப்ப மாங்கலை தானம் பண்ண போறாங்க. இருந்த இடத்துல இருந்தே தயவு செய்து யாரும் எழுந்துக்க கூடாது. எழுந்தீங்கன்னா பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியாது. தயவு செய்து உட்காந்து உங்க மனசார வேண்டிட்டு கண்குளிர பாருங்க. உங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், வீடு கட்டணும், படிப்புல உத்தியோகம் நல்ல படிப்பு கிடைக்கணும், உத்தியோகத்துல நல்ல உத்தியோகம் கிடைக்கணும். நல்லா சுவாமி வேண்டிக்குங்க. நம்ம பாரதத்துல இன்னைக்கு முக்கியமான நிகழ்வான அர்ஜுன மகாராஜா திரௌபதி அம்மன் அக்னி வசந்த உற்சவ கால திருமண வைபவம் இனிதே இப்போ மாங்கலை தானத்தோட நிறைவு பெறும் போது தயவு செய்து யாரும் எழுந்துக்காதீங்க. பின்னாடி இருக்கவங்க தெரியாது. தயவு செய்து சுவாமி நன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு நன்னா வேண்டிக்குங்க. மாங்கலை தானத்தை பார்க்கும்பொழுது சுவாமி திருக்கல்யாணம் பார்த்தா நமக்கு கல்யாணம் ஆகணுவாங்க. தயவு செய்து எல்லாம் கை கூப்பி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க. சுவாமி நன்னா வேண்டிக்குங்க. ஓம் महादेवी चरित्रे विष्णु भक्ति महादेवी चरित्रे पांडव भक्ति चरित्रे तन्नो द्रौपदी चरित्रे अग्नि नेत्राय विष्णुके महादेवी भक्ति देवाय तन्नो द्रौपदी चरित्रे
ஜெய்